ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கு ராயல் ஃபிஃபர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இல்லை அப்படின்னு இருக்கோம். அதில் வந்து ஒரு பிளேயர் வந்து பெயினுன்ற பிளேயர் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து கமெண்டில் வேறு போட்டு விட்டார். அவர் கூட தான் நீங்கள் நம்ம மேட்ச் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி எங்க கூட மேட்ச் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேர் போட்டிங்கன்னா நான் ரெக்வஸ்ட் அப்செட் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கத்தில் வந்தோம்னா நம்மளுக்கு 2 எனிமி காட்டுறாங்க. இந்த பக்கத்தில் ஒருத்தவனை அடிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு ஏன் போய்கிட்டு இருக்கு. இவனுக்குள்ளே பார்த்தோம்னா ஒருத்தையும் ஹூக்காங்க வேறு போட்டுக்கிட்டியான். எனக்கு அவங்க 2 பேர் அடித்ததில் ரொம்ப ஹெச்பி கம்மியாக இருந்தாண்டி இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் வேறு இங்கனுக்குள்ளே ஊடலான்ட்டான். சரி மெடிக்கெட் போகலான்னு பார்த்தா இங்கனுக்குள்ளே வந்தியா அடிக்கலான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஓசிகள் வந்துருச்சு. இந்த இதில் நம்ம எத்தனை டேமேஜ் எடுத்திருக்கோம்? 312 டேமேஜ் நம்ம இந்த மேட்ச்சில் எடுத்திருக்கோம். மேட்ச்சில் ரவுண்டில் அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. அடுத்த ரவுண்டில் என்ன கண் எடுக்கலாம்? யூஎம்பி, அது போக இந்த இதில் போட்டு பார்ப்போம். 2 குளோவால் ஒரு இபி வாங்கிட்டு போகலாம். இந்த யூஎம்பி ரொம்ப சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் இந்த யூஎம்பி வாங்கினீங்கன்றவங்கள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இந்த பிளேயர் இருக்கார்ல, பெயினுன்ற பிளேயர், அவர் நல்லா அமைதியான பிளேயர், சூப்பராக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்களும் எங்க கூட இந்த மாதிரி ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்கள். அதில் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் பேர் போட்டிங்கன்னா நான் அதை அப்செட் பண்ணிக்கிட்டு நீங்களும் என் கூட வந்து ப்ளே பண்ணலாம். இந்த பக்கத்தில் வந்து 4 பேருமே இங்கனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டோம். அந்த பிளேயர் பெயினுன்ற பிளேயருக்கு வந்து எனிமி காட்டிக்கிட்டு இருக்கு. நான் இது மேலே ஏறி குதிச்சிட்டேன். இவனுக்குள்ளே எனிமி வரானான்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போலேருந்து எவனுமே ஒன்றும் ஆளகானா. அந்த பக்கத்தில் எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். தான் சுட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கனுக்குள்ளே கூட. இங்கனுக்குள்ளே எனிமியில் இங்கனுக்குள்ளே ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் போட்டுட்டு போவோம். இங்கனுக்குள்ளே போய் நம்ம அமைதியாக உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அந்த பக்கத்தில் அங்கனுக்குள்ளே தான் எனிமி இருக்கான்டா. நேராக சுட்டுக்கிட்டு இருக்கேன் எங்களை பார்த்து. நம்ம டீம்மேட் வேறு அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் போட்டு விட்டாப்புல. இப்போ இதுதான் சரமான அடின்ட்டு நானும் போய் அடிக்கலான்னு போனோம்னா எனக்கு ரொம்ப டேமேஜ் கொடுத்துருவேன். அந்த டேமேஜ்லேயும் போய் ஒருத்தவனை கில் பண்ணிடுவேன் இல்லை நாக்கு அடிச்சிருவேன். இங்கனுக்குள்ளே இது மெடிக்கிட்டு போட்டுட்டு இருக்க நேரத்தில் அவன் டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டான். இங்கனுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த இது வரும்போது நம்ம அந்த பக்கம் ஏறி குதிச்சு போய் அவனை அடிக்கலான்னு நான் பிளான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஏறி குதிச்சு போய் அடிக்கலான்னு பார்த்தோம்னா ஒருத்தவன் தான் இருக்கான். இன்னொருத்தையும் அங்கனுக்குள்ளே லேண்ட் ஆகிட்டான். சரி அவனை அடிக்கலான்னு பார்த்தோம்னா அவன் கீழே குதிச்சிட்டான். சரி நானும் கீழே குதிச்சோம்னா ஜோனு அது வேறு பார்க்கல. ஜோனில் நானும் நாக்கு அந்த பெயினுன்ற பிளேயரும் நாக்கு 3 பேர் தொடர்ந்து நாக்காய் செத்து போயிட்டோம். இப்போ இங்கனுக்குள்ளே இன்னொருத்தவர் தான் இருக்கார், டிஎன்எம்ன்ற பிளேயரு. அவர் அடிப்பாரா இல்லையான்றதை பார்ப்போம். எங்கனுக்குள்ளே எனிமி இருக்கியா? அப்போ ஜோன் வேறு கரெக்டாக இவருக்கு சைடில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 கில் அடிச்சிருக்கார் இவர். அந்த அங்கனுக்குள்ளே எனிமி வரையா க்ளோவால் போட்டார். அடிக்கிறாரான்னு பார்ப்போம். சூப்பராக அடிச்சுட்டு தான் இருக்கார். நாக் ஆகிட்டாரு. இவங்களுக்குள்ள ஒருத்தவர் அடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். போச்சு அவ்வளோதான். அவன் டெசர்ட்டியில் வச்சு அழுத்தியே முடிச்சிட்டேன் போட்டு புண்டு. அவங்க தான் இப்போ வின் ஆகிட்டாங்க. இப்போ இது தேர்ட் ரவுண்டில் நம்ம இப்போ என்ன கன்று எடுக்கலாம்? MP5 இல்லை G36 எடுத்துக்கலாம். நம்ம அது போக ஹெல்மெட் எடுத்துக்கலாம். இந்த பிளேயர் வேறு உட்காந்து எந்திரிக்கிறாரு. சரி இந்த இதை போட்டுக்கிட்டு போவோம். ரேஞ்ச் வேணாம் நம்மளுக்கு. ரேஞ்ச் இல்லாமல் இந்த கன்னை இது பண்ணால் மட்டும்தான் தரம் அடிக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டக்குன்னு அங்கனுக்குள்ளே ஏறி இந்த சைடாக போயிடுவோம். ரைட் சைடாக இங்கனுக்குள்ளே எனிமி வரானான்னு பார்ப்பலாம். இந்த பக்கம் எனிமியே வரலை. டக்குன்னு நம்ம அந்த பக்கம் போய்க்கலாம். அங்கனுக்குள்ளே 2 எனிமி இருக்கானுங்க. 2 எனிமி பார்த்துட்டேன். அவங்களுக்குள்ள ஸ்கோப் போட்டு ஹெட்டில் உள்ளுன்னு பார்த்தா ஹெட்டே உள்ள மாட்டேங்குது. இது கண்டார தெரியாமல் அழுத்திட்டோம். சரி இங்கனுக்குள்ளே போய் இதில் என்ன இருக்குது? AWM இருக்குது. சரி சூப்பராக இருக்கும். அங்கனுக்குள்ளே 2 எனிமி செத்து போயிட்டாங்க. நம்ம டீம்மேட் சூப்பராக அடிச்சிட்டாரு. இங்கனுக்குள்ளே ஒரு எனிமி வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்டை தான் பெயினுன்ற பிளேயரை தான் அடிச்சிட்டான். இப்போ டிமிட்ரி போட்டார். கரெக்டாக அவனை அடித்து நாக்கடிச்சு கில் எடுத்துட்டேன் நானும். அவர் வந்து ரிவே ஆகி மெடிக்கிட் போட்டுட்ருக்கான். அங்கனுக்குள்ளே ஒரு எனிமி இருக்கேன். அந்த AWM வச்சு 150 கொடுப்பேன். நம்ம டீம்மேட்ஸ் வந்து ஓசிகள் எடுத்துருவானுங்க. அதை சரி டீம்மேட்ஸ் தானே பாவம் நானும் விட்டுட்டேன். அப்படியே இப்போ வந்து நம்ம 2 மேட்ச்சு விக்கெட் எடுத்தாச்சு. அடுத்து 3ஆவது மேட்ச்சில்
M4A1 தேர்டு எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், M4A1 எடுத்துக்கிட்டு ஒரு க்ளோவாலு, அதுக்கப்புறம் இந்த ரிப்பேர் கிட்டு. இந்த இது வேறு இல்லையா? ஓகே, ஒரு UMP போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கிறோம். சரி, இந்த இதை எடுத்துட்டு நம்ம எந்த பக்கம் போகலாம்? இந்த பக்கம் போவோமா, இந்த பக்கம் போவோமா? லெஃப்ட் சைடே நம்ம போயிடலாம். இங்கனுக்குள்ளே இந்த கேரக்டரை டக்குன்னு போட்டுட்டு ஒரு எகிரி குதிச்சுட்டு இந்த பக்கம் போவோம். இங்கனுக்குள்ளே தான் எனிமி வர மாதிரி இருக்குன்றதை பார்த்தேன் நான். எங்கன்னு உள்ள இருக்கேன் இப்போ ஒருத்தர் இருக்கேன். மூணு பேர் இருக்கானுங்க. இப்போ 3 பேர் என்னை ரவுண்ட் அப் பண்ணி முடிச்சு விட்டானுங்க. நம்ம ஃப்ரெண்டையும் பெயினுன்ற பிளேயரையும் அடித்து முடிச்சிட்டானுங்க. ஓகே, இவன் மேலே ஏறி வந்துட்டான். இங்கனுக்குள்ளே எனிமி இருக்கானான்னு பார்ப்பேன். தேவலாம் மேலே வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் ஒன்றும் சாவலை. இவளை லைக்கை போட்டுவிட்டு இந்த பக்கம் பார்ப்போம். அவனுக்குள்ளே 150 ஒருத்தவனை கொடுத்துட்டேன். அவனுக்குள்ளே கரெக்டாக அடிப்பாரா, அடிக்கலை. அவனுக்குள்ளே தொடர்ந்து 3 பேர் இருக்கானுங்க அந்த சைடே. இவன் ஒழுங்காகவே இவன் தோற்றுருவான் தான் எனக்கு திரும்பவும் தெரியுது. 4 பேர் இருக்கானுங்க. மறுபடியும் 3 பேர் அவனை பார்த்துட்டு இருக்கானுங்க. அங்கே பாருங்க, 3 பேர் ஸ்கோப் பிடிச்சி பார்க்குறானுங்க. இப்போ இல்லை, இந்த கீழே ஒருத்தவன், மேலே 3 பேர் இருந்தால் சொன்னேன்னா 3 பேர் உட்காந்து அடிக்கிறானுங்க அவனை. இவன் இப்போ செத்துட்டான். இப்போ நம்ம அடுத்த மேட்ச்சு 2க்கு 2 இருக்கும் நம்மளும் எனிமி டீமும். இதில் என்ன எடுத்துக்கலாம்? MP40 எடுத்துக்கிறோம் நம்ம. க்ளோவாலு EP போதும் நம்மளுக்கு இது. ஓகே, சுட்டுக்கிட்டு அப்படியே போவோம். எங்கனுக்குள்ளே இது போட்டுருக்கேன் பான்ஃபயரு. இதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபுல்லாகிடுச்சு. இந்த கேரக்டர் வந்து EP கேரக்டர் ஒன்று புதுசாக வந்துருக்கு. அது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காகவும் EP போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் ஆனாலும் ஏறுது. டேமேஜ் ஆனாலும் நம்மளுக்கு HP சூப்பராக தான் இருக்குது. சரி, நம்ம இந்த பக்கம் போவோம். இங்கனுக்குள்ளே தான் எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பக்கத்தில் ஒருத்தவன் சுட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கானுங்க இப்போ தெரில. ஒருத்தவனை பார்த்துட்டேன். இப்போ நம்ம இந்த பக்கம் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சுக்கிடுவோம். இங்கனுக்குள்ளே ஒரு எனிமி இருக்கான். தான் சுட்டுறேன். போச்சு 75 ஹெட்டு. 2 பேர் சரியான நாக்கு. அவன் என்னை அடிச்சிட்டேன், நானும் அவனை அடிச்சிட்டேன். இப்போ இந்த பிளேயர் ரிவைவ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிவைவ் பண்ணிட்டாரு. கில்லையும் கன்ஃபார்ம் எடுக்க முடியலையே. போச்சு, முடிச்சிட்டேன். இன்னும் ஒருத்தவர் தான் இருக்கார். 2 பேர் ரிவைவ் வேறு பண்ணி விட்டேன் ஒருத்தவன். 2 பேரும் முடிக்க மாட்டேங்கிறாங்களே. டக்குன்னு போய் முடிச்சேன். ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஒருத்தவனுக்கு அடிச்சிட்டான், இன்னொருத்தவே அடிக்கிறாரா. சூப்பர், 2 பேருமே அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ 3க்கு 2 3 மேட்ச் நம்ம ஜெயிச்சாச்சு. இன்னும் எனிமியில் வந்து 2 மேட்ச் தான் இருக்காங்க. இந்த மேட்ச்சில் நம்ம எது எடுத்துக்கலாம்? MP40, க்ளோவால் 3, EP 1. ஓகே, இது போதும் நம்மளுக்கு. இங்கனுக்குள்ளே MP5 போட்டிருக்கான். நம்ம ப்ரோ கிட்ட போய் போட்டுருவோம், பெயின் ப்ரோ கிட்ட. ஓகே, போட்டாச்சு. எடுத்துக்கிட்டார் அவரும். இப்படி சுட்டுக்கிட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு போவோம். இந்த சைடாக தான் போகணும், லெஃப்ட் சைடாக நம்ம போவோம். இந்த பக்கம் தான் எனிமி வருவானுங்க அந்த பக்கத்தில். இப்போ இந்த கேரக்டர் போட்டு போயிடுவோம், பூஸ்ட் கேரக்டர். ஓகே, போயிட்டு இங்கனுக்குள்ளே டயர் இருக்குது, அதில் ஜம்ப் பண்ணிடுவோம். இங்கனுக்குள்ளே எனிமி வராரான்னு பார்த்துக்கணும். உங்களுக்குள்ளே ஒரு எனிமி இருக்கான், இந்த பார்த்துட்டேன். உங்களுக்குள்ளே எனிமி இருக்கான். இங்கனுக்குள்ளே வரல, அந்த சைடில் தான் ஒன்று இருக்கான். ஓகே, அங்கனுக்குள்ளே தான் நம்மளை பார்த்தா சுட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த எனிமி. ஓகே, ஒருத்தர் நாக்கு ரிவைவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. டக்குன்னு ரிவைவ் பண்ணிட்டாருனா நல்லாயிருக்கும். நான் இங்கனுக்குள்ளே தான் இருக்கேன். அந்த எனிமி வேறு நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஓகே, அந்த எனிமி இப்போ கீழே குதிச்சிட்டேன். நம்ம சைடு தான் பார்த்து வருவான்னு நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி வந்துட்டேன். சுடம்லே. ஓகே, இப்போ தரமான ஹெட்டு. இப்போ மெடிக்கிட்டு போட்டுக்கிறோம். இங்கனுக்குள்ளே வேறு எனிமி இருக்கான். ஐயோ, அடிச்சிருவாங்களா. 2 பேர் தான் இருக்கானுங்க ஆப்போசிட்டில். அடிக்க முடியல. சரி, உங்களை இந்த பிளேயர் ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சைடு ஒரு எனிமி இருக்கான். நான் இப்படி இந்த சைடில் மெதுவாக போய் இப்படி நிற்போம். அந்த சைடில் ஒரு எனிமி ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம பெயின் ப்ரோ வந்து டயர்லேருந்து ஏறி குச்சி அந்த சைடில் லோவால் போட்டு நிற்கிறாரு. இந்த சைடில் வேறு எனிமி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, ஜோன் வேறு வந்துருச்சு. முன்னாடி போகலான்னு பார்த்தோம்னா எனிமி என்னை அடிச்சிட்டேன். நான் நாக் ஆகிட்டேன். கீழே போயிட்டோம்னா செத்துருவேன் தான் நினைக்கிறேன், எப்படியும் எனக்கு தெரிஞ்சு. பெயின் ப்ரோ அங்கனுக்குள்ளே இருக்காரு. போடு, 2 பேரும் நாக்கு நம்ம டீம்மேட்டில். ஒருத்தன் கிரெனேடு போட்டு அவனுக்கு அவனாவே செத்துட்டியான். இன்னும் ஒருத்தவர் தான் இருக்காரு, பெயின் ப்ரோ மட்டும்தான் இருக்கார். இப்போ இவர் அடித்தா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். MP5 3 சிப்பு வேறு போட்டிருக்காரு. ப்ரோ எப்படியாச்சும் அடிச்சிடணும் ப்ரோ.
அடிச்சோம்னா எக்கு தப்பா இதாகும் ப்ரோ. எனக்கு டைமண்ட் 1க்கு போயிருவேன். சூப்பர் ப்ரோ, வெறித்தனமாக அடிச்சிட்டாரு. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இப்போ டாட்டா, பை பாய், டேக் கேர்.